வணக்கம் நண்பர்களே. உருப்படியான ஆலோசனைகளை சொல்வதற்குத்தான் சாணக்கியத்தன்மை வேண்டும், அல்லது சாணக்கியர் போன்ற அறிவாற்றல் வேண்டும். தேவையற்ற ஆலோசனைகள், நரித்தரமான தந்திரங்கள், இதையெல்லாம் செய்வதற்கு பெரிய ஆலோசகர்கள் தேவையில்லை. இப்படி ஒரு கூட்டம் தாவேகாவில் இருக்கிறது என்பது எப்படி? கேவலமான தந்திரங்கள், த டேட்டி ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேவலமான தந்திரங்களை தொடர்ந்து சொல்வதன் மூலமாக தன்னை ஒரு அறிவாளியாக காட்டி கொண்டிருக்கிற ஒரு மூடர் கூட்டம் அங்கே எப்போதுமே இருக்குது தவைக்கால. இது கடுமையான விமர்சனமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், உண்மையான யதார்த்தமான நிலைமை. இவங்க பண்ணியிருக்கிற ஒரு பெரிய பஞ்சதந்திரம் என்ன தெரியுமா? இவங்க கூப்பிட்டு பார்த்து யாரும் வரல, இதான் உண்மை. இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னது உண்மை, எப்படி உண்மை அது மாதிரி இதுவும் உண்மை. இவங்க எவ்வளவோ அழைத்து பார்த்தாங்க, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அப்படி கொடுக்குறது தான் நியாயம், கூட்டணிக்கு வர்றவங்களை அழைக்கிறதான தர்மம் அப்படின்லாம் சினிமாவில் பேசுகிறதோட மோசமாக விஜய் முதல் கூட்டத்திலே பேசினார். அது இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. இப்போ என்ன வலை விரித்து வச்சுருக்காங்கன்னா பஞ்சதந்திரம் தான். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் முரண்டு பிடிச்சிட்டு வருது, சீட்டு எண்ணிக்கை மற்றும் மற்ற விஷயங்கள்லாம் சொல்லி அது முரண்டு பிடிக்குது. அந்த கூட்டணி அமையுமா இல்லைங்கிறதே ஒரு சந்தேகத்தில் தான் இருக்குது. ஏற்கனவே தேமுதிக வேறு எக்ஸ்ட்ரா லக்கேஜ், அவங்களுக்கு வேறு ஒரு 7-8 கொடுக்கணும். அவங்க வராமல் இருந்திருந்தாலாவது இந்த விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக், இவங்களுக்குலாம் கொஞ்சம் கூடுதலாக, கம்யூனிஸ்ட் இவங்களுக்குலாம் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து ஏதோ கொஞ்சம் நல்ல கூட்டணியாக இருந்திருக்கும். எதுக்காக தேமுதிகவை பிடிச்சி உள்ள எக்ஸ்ட்ரா லக்கேஜாக உள்ளதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. அது படுகேவலமாக நடந்திருக்கும். ஒரு சீட்டு மற்ற என்ன டிமாண்டை நமக்கு தெரியாது, விட்டுறலாம். ஆனால் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் உள்ளே வந்ததுனால சில கட்சிகளுக்கு அவங்க கேட்ட தொகுதி கிடைக்காம போகிற வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்கெல்லாம் வெளியேறக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். அப்படி இந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி நழுவுற மீன்களை உடனே வலையில் போட்டு பிடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு பஞ்சதந்திர முறையை தாவேக இப்போ பயன்படுத்தி வர்றதா அதனுடைய தேர்தல் ஆலோசகர்கள் தான் சொன்னார்ல, பஞ்சதந்திரம் பண்ணுறதுல பெரிய கில்லாடிங்க. ஏன்னா நல்ல அறிவு இருந்தால் தான் நல்லதும் பண்ணுவாங்களே. இது மாதிரி தந்திரங்களை பண்ணி தான் அவங்க பிழைக்கணும், வேறு வழியும் இல்லை. ஒவ்வொரு இதுலேயும் அவர் திமுறாவும் ஆணவமாகவும் பேசிக்கிட்டே இருப்பார். யார்? கட்சி தலைவர். நாங்கள் வந்தால் நாங்கள் வந்து விடுவோம். ஐயா, நீங்கள் வாங்க, நல்லது பண்ணுங்கள், அதிலெல்லாம் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வர்றதுக்கு முன்னாடியே இருக்கையிலேயே பெரிய சோமா பயில்வானை போய் நான் வென்றுவேன் அப்படின்னு ஒரு சின்ன பையன் நிற்கிற மாதிரி தான். இதில் புல்லுக்கட்டு இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு மூலகட்டத்தனமாக பேசுகிறவங்களுக்கு இந்த ஐடியா தான் வரும். நழுவுற மீனை புறம் பிடிக்கணும். இப்போ இவங்க கழுவுறதுக்கு மீன் இல்லை. அதனால் அவ்வளோ பரிதாபமான பஞ்சதந்திர நிலையில் தான் தவேகா இருப்பதாக தகவல்கள் வருகிறது. தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.